அமலாபால் அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே ரொம்ப அழகாக ஒரு கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்ஷனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நவ் ஐ நோ 1+1 is 3 வித் யூ அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே ஒரு சில ஃபோட்டோஸும் போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்து கப்புள் ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இதில் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருந்திருக்காங்க. அமலாபால் அவர்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த போஸ்ட் வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமலாபால் அவர்கள் ரொம்ப ரீசெண்டாக தான் அவங்களோட இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அமலாபால் அவர்களோட முதல் திருமணம் வாழ்க்கை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போல. அவங்களை கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமாவே அமலாபால் வந்து சிங்கிளாகவே தான் இருந்தாங்க. அவங்க இரண்டாவது திருமணம் பண்ணிக்கவே கிடையாது. அண்ட் நிறைய ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, அமலாபால் அவர்கள் எப்போ அவங்களோட இரண்டாவது திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அமலாபால் அவர்கள் வந்து அதுக்கான பதில் எப்பவுமே சொன்னது கிடையாது. அமலாபால் அவர்களுக்கு தமிழ்ல பட வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாளம் தெலுங்குலையும் வந்து அவங்களுக்கு பட வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அமலாபால் அவர்கள் பெருசா எந்த விதமான படங்களும் நடிக்கிறது கிடையாது. அவங்களோட பட வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதனால அவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கு தகுந்தாப்புல ரொம்ப ரீசெண்டாக தான் அவங்களோட கல்யாணம் நடந்துச்சு. அண்ட் அந்த கல்யாணம் நடந்து கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்து இப்போ எல்லாருக்கும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அமலாபாலோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இப்போ பயங்கர ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு நிறைய விஷும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட குழந்தைக்கும் சரி, அவங்களோட மேரிட் லைஃப்க்கும் சரி, அவங்க ரொம்ப அழகா விஷஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அமலாபால் அவர்கள் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருந்திருக்காங்க, வி ஆர் பிரெக்னென்ட் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நீங்களே சொல்லுங்க, அமலாபால் அவர்கள் நீங்க எல்லாம் எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.